ஷே பெஸ்ட்டோ. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடு வெளிநாடு கிடையாது. மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோயில் ஆலயத்தில் பூராமே உண்டியலை வச்சு நாங்கள் தர்மம் எடுக்கணுமாங்கட்டா எங்களுக்கு முன்னாடி உண்டியலை தூக்கி வச்சுருவான் அரசியல்வாதி. உண்டியலை வை எல்லாம் உண்டியலை போடுவாங்க. அவனாக அடிக்கான் பேப்பர், அவனாக வச்சு உண்டியலை வச்சு கலாங்க. எப்படி இவனாக அடித்த இது எவ்வளோ பெரிய முற்றுப்புள்ளின்ட்டார். ஆதியில் கடவுள் நாங்கள் குடும்பத்தார், சிவன் குடும்பத்தார், எங்கள் அண்ணன் குடும்பத்தார், தாய் தாப்பன் குடும்பத்தார், நாங்கள் உலகமே நடத்தி கொண்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்குள்ள கசப்பானவுடனே பிரிஞ்சு போச்சு. இந்த செம்மத்தில் கணக்கு எடுக்கார். ஏண்டா கோயில் எல்லா கோயிலும் கட்டி இல்லை மற்றவே மன்னராட்சியில் இருந்தோம் கோயிலை கூட நீங்கள் போடுங்க, நக்குங்க, ஓட்டுங்க. ஆனால் சிவன் கோயில் ஆலயம், விஷ்ணு பிரம்மா ஆலயங்களில் உண்டியலை வச்சு எங்களை தர்மம் எடுக்கிற அளவுக்கு வச்சுட்டீங்களடா. நாங்கள் தர்மம் எடுக்கணுமாங்க. நீ வச்சு அடித்த பேப்பரை எங்களை தர்மம் எடுக்க வச்சுட்டேன். கோயில் நாங்கள் இருக்கோம்னா உள்ள ஆலயத்துக்குள்ளே இருக்கோம்னா வெளியில் எங்களுக்கு முன்னாடி உண்டியல் வச்சுருவான். அப்போ உண்டியல் வைக்கிற அவன் என்ன போட்டு போவான்? 1008 பாவம் நான் செஞ்சுருக்கேன், இந்த பாவத்தை நீயே ஏற்றுக்கோன்னு உண்டியலை போடுவான். அந்த காசு பணம். அடுத்தாப்புல 1008 வியாபாரங்கள் 2ஆம் நம்பர் பார்த்துருக்கேன், காகிதம் போட்டிருக்கேன். திருப்பதியில் அப்படி தான் வந்து போடுவான். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன், இந்த புரோக்கர் வேலை பார்க்குறவன், பொம்பளை ஆம்பளை கூட்டு போகிற அந்த பணத்தை கொண்டு வந்து எங்கள் கண்ணுக்கு முன்னாடி உண்டியலை போடுவான். சளிச்சு தட்டி போடுவான். இவன் சளிச்சு அள்ளி பூரா கணக்கெடுத்து நல்லா குளிர்காய் தான் அரசியல்வாதி. பலாயிரம் கோடி எல்லாரும் குளிர்காய். திருப்பதியில் அப்படி தான் நடத்திய, குருவாயூரில் அப்படித்தேன், திருவனந்தபுரத்தில் அப்படித்தேன், பத்துமனாவூரில் எல்லா இடத்துலையும் உண்டியலை வச்சு. ஏண்டா காமுட்டா பேலை, நாங்கள் ஆலயத்தில் இருக்கோம்னா எங்களுக்கு முன்னாடி உண்டியலை வச்சு நீ நாங்கள் உங்கள்கிட்ட தர்மம் எடுக்கிற மாதிரி எங்களை வச்சுட்டீங்களடா. இது எவ்வளோ பெரிய குற்றம். அதான் கோவப்படுதார். உலகத்தில் ஆலயங்கள் இருக்கா, கும்பிட்டுட்டு போ, சரியா அப்படின்னு தான் கொடுத்தார். மன்னராட்சியில் கும்பிட்டுக்கோன்னு தான் கொடுத்தார். மன்னராட்சியில் எல்லாருமே சொல்லுவான் கும்பிட்டுக்கோ, ஆனால் பைசா எதுவும் போடாத, எதுவுமே ஓடிப்போ. தங்க நகைகளை கழுத்தில் பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தில் உள்ள ஆலயத்துக்குள்ளே போட்டால் நாங்கள் இருப்போமாடா? அதுதான் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் தன்னந்தனியாக கைலாசத்தில் ஆதியில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே கணக்கில் இப்போ 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த பூமியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். இது பார்க்க சாதாரணமாக உங்களுக்கு தெரியும்டா. அவர் அழித்த பிறகு நேரடியாக நாங்கள் 3 பேருமே நிற்போம். அழிப்பார், அழிக்காமல் இருக்க மாட்டார். நேரடியாக நாங்கள் நிற்போம், 3 பேருமே நிற்போம். எப்படி கணக்கு இப்படி போடுதானோ ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் மகன், அதே கணக்கில் அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். நாங்கள் கை அசைப்போம், காலை அசைப்போம், உட்காந்து சிரிப்போம். எங்கள் கணக்கு அதுதான். இந்த ஜென்மத்தில் அது வரும், டைம் வரும். கூடிய சீக்கிரமாக அழிப்பார், அழிக்காமல் இருக்க மாட்டாரா? மனித பிறவி சேட்டை பண்ணிட்ட கடவுள்னா யாரும் தெரியணும்ல. அதுக்கு தான் ஜாதி ஜாதியாக வைக்கான், மதமாக வைக்கான். பூரா வச்சு நாசம் பண்ணி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட விரிச்சி விலக்கி விட்டு நாக்கை போட்டு நக்குதான். நக்கி கழுத்து நிறைய மாட்ட, இடுப்பில் மாட்ட, உயிர் தடத்தில் மாட்ட, எல்லா இடத்துலையும் மாட்டி அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி வச்சுருக்கான். புரியுதா? அப்போ இந்த ஈயை அடக்கணும். ஈ மாதிரி கிடக்கடா மனித பிறவி. சிட்டி கிராமத்தில் ஈ மாதிரி கிடக்க. இப்போ இந்த ஈயை அடக்கணும். அந்த ஈயை அடக்கிறது கடவுள் ஒன்று தான் அடக்க முடியும், வேறு யாராலும் அடக்க முடியாது. நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு எல்லா கோயிலில் உள்ள கணக்கு எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்திலேருந்து நிர்வாகத்தை பார்க்காம விட்டதுனால அது பெரிய தப்பு. தப்புக்கு தப்பு, குற்றத்தில் குற்றம். நீதிமன்றத்திலேருந்து விட்டுருந்தா இந்த மாதிரி உண்டியலவோ ஏதோ கையெடுத்து கும்பிட்டு ஓடுறா அப்படின்னு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து அந்த ஆர்டர் வரும். எல்லாத்தையுமே கண்ணை கட்டி கண்ணை மறைச்சி அசிங்கம் பண்ணிட்டான், அகம்பாதம் பண்ணிட்டான். டெல்லியில் காகித பேப்பரை அச்சு அடித்து மாநில வாரி கொடுத்த உன்னை நொறுக்கி போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ அரசியல்வாதி, ஒழுங்கா போ. எந்த மாநிலத்திலையும் எந்த காகித பேப்பரை இறைக்காத. எல்லா ஆதார கார்டில் ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கான பேப்பரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஆதார கார்டில் எல்லாம் அனைத்துமே அதில் ஏழை எளிய மக்கள் 1% கிடக்கு. அன்றாட பொழப்பு ரோட்டு காட்டில் தர்மம் கேட்கு பாவம். அது எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து வைக்கான். தர்மம் கொடுத்தார் தர்ம பிரபு பூமியில் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாட்டு உணவு, அதுகளுக்கு சாப்பிட
கொடுத்து விவசாயத்தை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி விட்டுருக்கணும். இந்த 100 நாள் வேலையில் விட்டுருக்காம பாரு, ஒரு பாத்தியை சுரண்ட 300 250 ரூபா 80 ரூபா சம்பளத்தை கொடுத்து சுரண்டி பாழாக்க விட்டு தான் ஒரு டெல்லியில் ஒரு பிரதமர். முக்கால் சத்தியம், பூமி இப்படி தான் பாழாக்குறது, பூமியை பாழாக்குறதுக்காடா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். துவைச்சி தொங்க விட்டுரும்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. 100 நாள் வேலை திட்டத்தில் அத்தனை பஞ்சாயத்து போர்ட்டில் கணக்கெடுத்தவன் எழுதினவன் பூரா தலைவராக இருந்தவனை பூரா உள்ளே கொண்டு போய் சொருவிடுவார். சொருவி தூக்கி நச்சுப்புடுவார். முக்கால் சத்தியம்.